திரு ஆர்கே, அதிமுகவுடான கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற ஒரு டாட், இன்னொரு புறம் டெல்லிக்கு திரு நயினா நாகேந்திரன் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு புள்ளி, மூன்றாவது புள்ளி திரு செங்கோட்டையனை மத்திய அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. இது மூன்று புள்ளிக்குமான சம்பந்தம்ன்றது என்னவா இருக்கு? நிச்சயமாக, அதாவது அதிமுகவினுடைய மெயின் டிமாண்ட் என்ன? இவரை அகற்ற வேண்டும், அண்ணாமலை அகற்ற வேண்டும், வேற யாராச்சும் கொண்டு வந்து வைங்கன்ட்டு. நாம் ஒரு 2 வருஷமா 2.5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அதிமுக பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தின் ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா நாயனார் நாகேந்திரன் எனக்கு தென்படுகிறார். வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, டிசிப்ளின் அமைச்சராக இருந்திருக்காரு. அதிமுகவிலிருந்து ரேங்க்ஸ் பிரேக் பண்ணவில்லை. ஒரு கட்டத்தில் வந்து வெளிவரார். அதாவது இது நம்ம இப்போ இருக்கின்ற அதிமுக நமக்கு சரி வராது என்று வெளிவரார். ஆனால் இபிஎஸ்க்கு அவர்கிட்ட பெரிய பிரச்சனை இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை, பேசிக்கொள்கிறார் என்பதுதான். ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்னு கட்சி பாஜக பலவீனமாயிடும் அப்படின்னு சோசியல் மீடியா நாம வந்து தாமரை மலர்ந்தே தீருன்னு ஒரு அம்மா ஊரா கத்தி நடந்தது. அதையெல்லாம் நாம் வந்து மீம் இல்லை, ஒரு ரொம்ப கிண்டலா கேலியா பார்த்தோம். அவர்களுக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு சோசியல் மீடியா டீம் இருந்ததுன்னா அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலை சிறந்த தலைவர் என்று இவர்கள் கொண்டாடி இருப்பார்கள். அண்ணாமலைக்கு ஒரு மாபெரும் டீம் இருக்கிறது, பயங்கரமா செலவு பண்றாரு. அதனால சோசியல் மீடியால ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானாக நாம் காண்கிறோம் அவரை. ஏன்னா மு க ஸ்டாலின் கூட பெரிய நபராக தெரிகிறார். எனக்கு தெரிஞ்ச மதன் கௌரியை விட பெரிய நபராக இன்னைக்கு தெரிகிறார். அது தோற்றம் தான், சோசியல் மீடியா இருக்கிற தோற்றம் தான். எங்க பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 2 சிச்சுவேஷன்ல பார்த்தோம். கோயம்புத்தூர் தேர்தலில் பார்த்தோம், அதே மாதிரி அரவக்குறிச்சி தேர்தலில் பார்த்தோம். இந்த 2 தேர்தலையும் வந்து நாம் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிம்பத்துக்கும் கிரவுண்டுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. பேசு பொருளாக வச்சிருக்கிறாரு, கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கிறாரு, தனித்த கூட்டணியை உருவாக்க முடிஞ்சிருக்கு. 10 வருஷம் கழிச்சு அவரால் பண்ண முடியுது அப்படின்னா பாசிட்டிவ் நோட் கொடுத்தாங்க. ஆமா, கரெக்ட். நீங்க ஒரு விஷயம் மறந்து விட்டுறீங்க கார்த்திகேயன். ஒரு காலத்துல வந்து ஒரு நபர், பாஜகவை சார்ந்த ஒரு நபரை அழைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு நாம வந்து பேசும்போது எப்படியுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 person who likes the party is here. அந்த மாதிரி இருந்த ஒரு காலம் இருக்கிறது. இதுக்கு முன்னால் ஒரு காலம் இருக்கிறது. தமிழிசையினுடைய காலத்தில் வந்து யாரை அழைச்சிட்டு இருந்தோம்? பிஜேபி ஒரு பொருட்டாவே கட்சியாவே நம்ம மதிக்காத ஒரு காலம் இருந்தது. பிஜேபி குறித்திருக்கின்ற ஒரு விஷயம் என்றால் அவங்களை வந்து அழைப்போமே தவிர 2 பேரெல்லாம் அழைச்சதாக வரலாறே கிடையாது. அதெல்லாம் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான். அப்ப என்டையர் மீடியாவினுடைய கிரியேஷனாகத்தான் இருக்கிறது. தமிழிசை வந்து கிரவுண்ட்ல வேலை பண்ணவங்க, அவங்க தான் கிரவுண்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து டேக் ஓவர் பண்ணது. அப்ப இது முழுக்க யாருக்கு இது சொந்தம்னு பாத்தீங்கன்னா அமித்ஷாக்கு தான் சொந்தம். அவருடைய அந்த பிளானிங்ல தான் இங்க எல்லாமே நடக்கிறது. அப்ப இது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் பிஜேபி டிட் நாட் ஹேப்பன் இன் தமிழ்நாடு பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை. அண்ணாமலையால பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணுமா? இல்ல அப்படியான ஒரு தோற்றம் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கா? இல்ல இந்த வளர்ந்ததுக்கு திரு அமித்ஷா காரணமா? எப்படி சொல்ல வரீங்க? என்னை பொறுத்தளவுல வந்து அண்ணாமலை வந்து வளர்ந்ததுக்கு காரணம் பாஜகவினால் அண்ணாமலை வளர்ந்தார், இவ்வளவுதான். அண்ணாமலையால் பாஜக வளரவில்லை. லாபம் வந்து அண்ணாமலைக்கு தான். எப்படி பார்த்தாலும் அண்ணாமலைக்கு தான் லாபமே தவிர பாஜகவுக்கு லாபம் இதுல கிடையாது. ஏனென்றால் இங்க இருக்கின்ற அனைவரையும், அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து பத்திரிகையாளர் வரை எல்லாரும் இன்னைக்கு வெறுக்கின்ற ஒரே ஒரு நபர் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்களில் நாம வந்து எடப்பாடி எவ்வளவு கழுவி ஊத்திருக்கோம், ஓபிஎஸ் பத்தி என்னென்ன பேசியிருக்கோம், டிடிவியை பத்தி என்னென்ன பேசியிருக்கோம், இந்த மாதிரி சசிகலா அம்மையாரை பத்தி என்னென்ன பேசியிருக்கோம். யாராச்சும் திரும்பி பிரஸ் கிட்ட என்னென்ன வார்த்தைகள் இவர் யூஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு வார்த்தை இந்த ஏதாச்சும் ஒரு தலைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரா? மு க ஸ்டாலின் யூஸ் பண்ணியிருக்காரா? யாராச்சும் ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு தலைவரும் பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்காத கேள்விகள் இல்லை என்றால் அவர்கள் வந்து ஒரு கண்ணியம் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணியத்தை விட்டு யாருமே வந்து இது பண்ணது கிடையாது. இவர் ஒரே ஒரு நபரை தவிர. திரு ஸ்ரீராம், அதிமுகவுடனான கூட்டணியா கட்சியின் தலைமையாக திரு அண்ணாமலையா அப்படின்னா பாஜகவுடைய தேசிய தலைமை கூட்டணிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்துறாங்களா? திரு அண்ணாமலைங்கிறது வந்து செகண்டரி அங்க மாறிடுதா? இல்ல, முதல்ல ஒரு பாயிண்ட், பாஜகல எவ்ரி காரியகர்த்தா கடைக்கோடி தொண்டனுக்கும் பாஜகல மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. கான்ட்ரிபியூஷனுக்கு இன்றைய தொண்டன் நாளை தலைவராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக. பல இடத்துல பார்த்துருக்கோம், பல மாநிலத்தில் ஊர் பேர் தெரியாதவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. அதெல்லாம் இப்போ எந்த கட்சியிலும் நடக்க முடியாத விஷயம். ஸோ அதனால கட்சியில் அவர் எல்லாரும் எல்லா காரியகர்த்தாவும் முக்கியம். 2வது பாயிண்ட்டு, திரு அண்ணாமலையை திரு மோடி, திரு அமித்ஷா அவர்கள் எதற்காக கொண்டு வந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அவரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை அவர் தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டால் அது ஒன்றும் பெரிய ஒரு
அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இழப்பு, அண்ணாமலைக்கு ஒரு தலைகுனிவு, இதெல்லாம் பேசுறவங்க பேசி கொண்டு போவார்கள். அதை செய்தாலும் அதை எப்படி திரு அண்ணாமலைன்ற தனிப்பட்ட நபருக்கான வளர்ச்சி வீழ்ச்சிங்கிற புள்ளியில அதை அணுகாம நீங்க ஏற்கனவே சொன்ன புள்ளியிலேருந்து அணுகலாம். கட்சியை வளர்த்திருக்கிறாரு, வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கிறாரு, களச் செயல்பாடுகள்ல அதை முதன்மையாக வச்சிருக்கிறாரு. பாஜக வளர்வதற்கு இவர் தேவை, விரைவிலேயே பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான ஒரு சூழலை இவர் உருவாக்குவார் அப்படின்னா அதிமுக கூட்டணின்னு வர்ற இடத்துல அந்த சமரச புள்ளியை நோக்கி பாஜக நகராமையோ இல்ல திரு நயினா நாகேந்திரன் மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு தலைவரை வச்சுக்குவோம் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கிற புள்ளியை நோக்கி நகராமையோ இருக்கும்ல பாஜக அப்படின்னு கட்சிக்கு எது முக்கியம் என்பதை நிச்சயமாக மேலிடம் தான் டிசைட் பண்ணும். அது எந்த மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸா இருந்தாலும் சரி, தனிநபர் பாரதிய ஜனதால தனிநபர் என்றுமே கட்சியை விட பெரிதாக நிச்சயமாக இல்லை. அதை எப்படி அதை அவங்க டிசிஷன் எடுப்பாங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கும் ஒரு ஸ்பெகுலேட் பண்றோம். பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக திரு அண்ணாமலை இருந்தார் அப்படின்னு சொல்பவர்கள் உலகத்துக்கு தெரியும். அவர் ஊதி பெரிதாக்கப்பட்டாரா, அவராக இந்த தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தாரா என்பதை மேலிடத்திற்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு சொன்னார், வேற எந்த தலைவராவது பத்திரிகையாளர்களை பார்த்து இதை மாதிரி அண்ணாமலை இதை பேசியிருப்பாரான்னாரு. பாரதி என்றதை ஒருத்தர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆர்கே அவர்கள். பாரதி சொல்ல விஷயத்தை பத்திரிகையாளர் சொன்ன விஷயத்தை அண்ணாமலை சொல்லிட்டாரா? அதெல்லாம் சைலண்டா கன்வீனியன்ட்டா அப்படியே அமைதியா இருக்கீங்க. நீங்க இவரை கழுவி ஊத்துறீங்க, எல்லாரையும் கழுவி ஊத்துறீங்க. ஒரு கட்சி தலைவர் கழுவி ஊத்துங்களேன் பாருங்க. இல்ல கிடையாது, முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம். இதுதான் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க அண்ணாமலை டார்கெட் பண்றீங்கன்னா நிச்சயமாக நாங்க டார்கெட் பண்ணுவோம். திமுகவை நோக்கி ஆர்கே இதுவரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன கடினமான கேள்வி இந்த 4 வருஷ ஆட்சியில சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அண்ணாமலை மேல இவருக்கு ஒரு கார், அவர் பாரதிய சொன்னது அண்ணாமலை மீது இருக்கும் கூட தனி காழ்ப்புணர்ச்சி பேச வேண்டாம். நீங்க எல்லாரும் கட்சியின் தலைவரோடு இவரால ஒரு கட்சியில போய் ஆக்கப்பூர்வமா பேசுங்க. அண்ணாமலை ஒன்னும் கிரிட்டிசிசம்க்கு அப்பாற்பட்டவர் இல்ல. ஆனால் என்ன பேசுறீங்கன்றத பாயிண்ட் நிச்சயமாக இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாக்கு தெரியுங்க. அது அண்ணாமலையாக இருக்கலாம், யார் வேண்டாலும் இருக்கலாம். நான் திருப்பி சொல்றேன், ரேகா டெல்லி சீஃப் மினிஸ்டர் அவங்க சிஎம் ஆவான்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா அவங்க தான் சிஎம் ஆக போறாங்கன்னு? அவங்க சிஎம் பண்ணாங்க. இன்னைக்கு ஒடிசால இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரியும், அந்த மாநிலத்துக்கு யாருன்னு தெரியும். அதேதான். ஆகையினால வெறும் பிம்பமோ இல்ல அண்ணாமலை தான் தன்னை விட